சாவித்ரி ஆதிகாண்டம் பக்கம் 23. அவன்றன் ஆன்மா அதுவும் சாஸ்வத நிலையின் பிரதிநிதியாய் வாழ்ந்தது. அவன்றன் மனமோ விண்ணை முட்டி மோதிடும் தீயென கனல, அவன்றன் விருப்பது ஒளித்தடம் பற்றி பின் செல்லும் வேடனாக விளங்கியதாமே. அவன்றன் ஒவ்வொரு மூச்சும் பொங்கும் கடலென விம்மி எழும்பி உயர்ந்தது. ஒவ்வொரு செயலும் கடவுளின் பாதச்சுவடுகளையே விட்டு சென்றது. அவன்றன் வாழ்வின் ஒவ்வொரு கணமும் வலிமை மிக்க சிறகுகளாக வீறு கொண்டு அடித்துச் சென்றது. மேனின்று வந்தே குடிகொண்டுள்ள மேதகு மன்னன் தொடர்வதனாலே மறிக்கும் இந்த சிறு நிலப்பகுதியும் உயிர் துடிப்புடைய அனந்த மதனின் களியாட்ட அரங்கமாய் திகழ்ந்ததன்றோ. இந்த மானிட ஆக்கையின் தோற்றம் ஒன்றே அனைத்துமாகும் என்றே நீரும் எண்ணிட வேண்டாம். வடிவமும் தோற்றமும் கறந்திடலாகும் மானிட வியக்தியே முகமுடியாகும். மானிடன் உள்ளே ஆழத்தினிலே விண்ணின் சக்திகள் உறைந்திடக்கூடும். மானிட வாழ்வாம் வலிவிலா மரக்கலம் ஆண்டுகள் என்னும் ஆழ்கடலுடே அவன்றனை ஏற்றிச் செல்லுமாமே. அவனோ அழிவிலா பொருளதன் மூலகம். தன்னை தன்னுட்கொண்டே புறத்தில் வேறு வேடம் புனைந்தவனன்றே. அவனுள் உறையும் சீவன் என்பது கடவுள் ஒளியின் ஒரு கதிர்தானே. அற்புத பரமனின் கனன்றிடும் கூரே. தானே வனையும் எழிற்படைப்பினிலே தானே களிகூர் கலைஞன் அவனே. மரிக்கும் வறிய மண்ணில் நிலைகொள் அமரனாவதும் அவனே. முடிவிலா பொருளின் பல்வகை வடிவைச் சமைக்கும் இச்சிற்பி திரை மறைவினிலே யாருமறியா வகையில் வாழ்வோன். தனதே ஆன மூடுமந்திர மெய்மை முறைகளின் சீடனாகி தன்னுடைய பிரபஞ்ச சிந்தனை தன்னை சின்னஞ்சிறிய ஊமை விதையினில் மறைத்து வைக்கும் வலியோன் அவனே. நுண்மை சிந்தனை அதனின் மௌன சக்திதனில் முன்னர் விதித்த உருவையும் செயலையும் உறுதி செய்து வாழ்வுக்கு வாழ்வு படிக்கு படியாய் உயர்ந்துயர்ந்தே செல்லும் அப்பயணி வடிவெடுத்த தன்னுடைய சீவனை உருவந்தோறும் மாற்றிடும் ஆத்மன் உற்று நோக்குதல் ஒன்றினாலே வடிவங்களெல்லாம் வளரச் செய்வோன். முன்னுணர்வாலே புல்லிய புழுவிலும் கடவுள் தோற்றம் காணும் நெறியன். காலப்பாதையில் நடந்திடும் அந்த யாத்ரிகனுமே இறுதியில் ஒரு நாள் சாஸ்வதமதன் எல்லையை அடைவான். எல்லையை அடைந்த பின்னர் அவனும் நாளும் மாறிடும் மானிட அங்கியை அணிந்திருப்பினுமே மரணமில்லா சீவனின் செறிந்த சாரமதனை தன்னுள் என்றும் உணரலாவான். உணரலானதும் மரிக்கும் இந்த மானிட இனத்தின் உறவினை அறவே அவனும் துறந்திடலாவான். உறவை அறவே துறந்த பின்னர் நித்தியத்துவத்தின் ஒளி கதிரொன்று அவன்றன் இதயந்தன்னை தாக்கும். தாக்கிய பொழுதில் அவன்றன் எண்ணம் முழுதும் முடிவிலா விரிவினில் பரவிப்பாயும். அவனுள் உள்ளன யாவும் ஆன்மீக பரப்பினை இயல்பாய் அடையும்.